அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சாது மிரண்டால் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. அப்படி வக்ரம் பெறுவதால் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம், யாருக்கு பாதிப்பு, ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியில் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சற்று சகாயமற்றவராக இருக்கிறார். ஏனென்றால் குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார். ஆனால் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அக்டோபர் 15 முதல் பிப்ரவரி மாதம் வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை மற்றும் நல்ல வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்புதான். அப்படி ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கும் போது வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத நல்ல மாறுதல்கள் உண்டு. பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே முழு சுபகிரகமாக இருக்கிறார். அது மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட முழு சுபகிரக பலன்களை தான் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட குரு பகவானிடமிருந்து பெரிதளவுல பாதிப்போ தடையோ சிரமமோ சிக்கலோ வராது. ஆனால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படலாம். அதே சமயம் குரு தனது ஆதிக்கத்தை அத்தனை விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறாருங்க. எனவே அவர் பல அதிரடியான மாற்றங்களை விளைவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். இது மட்டுமல்லாது நவகிரகங்களின் அரசன், வானியலின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய பெருமை நிச்சயமாக குருவிற்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் அவ்வளவு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மனித வாழ்வில் நேர் வழியில் பெற்று தரக்கூடிய ஒரே முழு சுபகிரகம் என்றால் அது குரு மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்டவர் ஜென்ம ராசியில் வக்ரம் பெறுவது மிக சிறப்பான சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாக ஜென்மம், அஷ்டமம், 6 போன்ற இடங்களில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தற்போது அவர் வக்ரம் பெறுவதால் இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ராசிகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஆனால் குரு வக்ரம் பெறுவதால் மேசராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே போன்று கன்னிராசிக்காரர்களும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் வலுவான 9இல் குரு வக்ரமும் சனி 6இல் வலுவாக அமர்ந்து அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார். வலிமை வாய்ந்த இரு கிரகநிலைகளும் வக்ரம் பெற்றிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாறுதல் வலுவாக கிடைக்கும். குறிப்பாக குருவின் வக்ரம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான வரவேற்கத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையை 5, 7, 9 ஆகிய இடங்களில் வலுவாக செலுத்துகிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் கலஸ்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகள் இந்த வக்ர குருவால் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வாகும். திருமண மற்றும் சுபகாரிய பேச்சுகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். உடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே எழுந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்தித்து வரக்கூடிய குழப்பங்கள் இந்த தருணத்துல நிவர்த்தி ஆவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக தொழில் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல உயர்வு, பதவி உயர்வு மற்றும் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். காதல் வெற்றிகரமாக அமையும். நல்ல வரன் கிடைத்து திருமணம் அமைவதற்கான யோகமும் உண்டு. சேஞ்ச் ஓவர் என்று சொல்லக்கூடிய வகையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள்ல நல்ல மாறுதலை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. வீடு மாறுதல், புதிதாக வீட்டிற்கு மாறுதல், தொழில் மாறுதல் என பல்வேறு வகையான மாறுதல்கள் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இந்த தருணத்தில் மிக வலுவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது நேர மேலாண்மை என்று சொல்லக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கணித்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக குருவின் வக்ரம் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு
விட வேண்டாம், சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குருவின் வக்ரம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்று தருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியாக பல கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் போது குரு ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது உடல் ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக கூடிய யோகம் உண்டு. குடும்ப ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய பேச்சுகள்ல இருந்த குழப்பங்கள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல திருப்தியான ஒரு சூழல் உருவாகும். நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட ஒற்றுமை இந்த தருணத்தில் மேலும் வலுவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுடைய கடமைகளை மேலும் சிறப்பாக செய்து முடித்து நற்பலன்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். என்றால் இந்த வேளையில் சனியும் வக்ரத்தில் இருப்பதால் சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் அணுகினால் நிச்சயமாக பணி சார்ந்த சிரமங்கள் அத்தனையும் விலகும். எதிர்பாராத நல்ல மாறுதல் உங்களுடைய உத்தியோக சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நிலவினாலும் கூட அத்தனை போட்டிகளையும் தகர்த்தெறியக்கூடிய முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. நடைபாதை மற்றும் சில்லறை வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் இருந்தே இனிதாக பல நல்ல மாறுதல்களை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே கலைத்துறையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மாநில மற்றும் ஒன்றிய அரசுகளின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக செயல்பட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரிப்பதோடு எதிர்கால நலனை சிறப்பாக வடிவமைத்துக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகள் விலகி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எளிமையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான சூழலும் திருப்திகரமான குடும்ப சூழ்நிலையும் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. பெண்மணிகள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அல்லது நவகிரக சன்னதி சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும். சாது மிரண்டால் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்களை நிச்சயம் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்.